உனக்கிங் ஒழிக்க ஒழியாது உன்னை நாங்கள் பற்றி வந்தோம் இத்தை பறைகொள்வான் அன்னுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். அப்போ தொண்டு செய்ய வேண்டும் என்பதை 29வது பாசுரத்தை எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு துன்பங்கள் விலக வேண்டும், இன்பம் அடைய வேண்டும். அதை எப்படி இன்பப்படப் போகிறீர்கள்? ஆட்செய்வோம், கைங்கரியம் செய்து இன்பம் அடையப் போகிறோம் என்று ஆண்டாள் சொன்னாளா? இதுவும் ஓரளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம். இப்போ நாம் இருக்கிற இடம் எங்கே தெரியுமோ? இந்த பரமபத சோபானம்னு ஒரு விளையாட்டு இருக்கும். அதாவது ஏணி பாம்பு எல்லாம் போட்டு ஒரு விளையாட்டு இருக்குமோ இல்லையோ, அதுக்கு பரமபத சோபானம்னு பழைய நாளில் பேர். அந்த விளையாட்டில் 1ஆம் நம்பர்லேருந்து நம்ம நகர்ந்துட்டே போனோம்னால் ஒரு சின்ன சின்ன பாம்பு சின்ன சின்ன ஏணியாக நிறைய இருக்கும். கடைசியில் 98வது கட்டத்துக்கு நாம் போயிடுவோம். அங்கிருந்து தாயக்கட்டையை உருட்டும் போது 2 விழுந்ததுனால் அடுத்தது அவ்வளோதான், ஜெயம்தான். ஆனால் 1 விழுந்ததுனால் 99வது கட்டத்தில் ஒரு பெரிய பாம்பு இருக்கும். அது நேராக 8வது கட்டத்தில் கொண்டு வந்து கீழே விட்டுடும். மற்ற பாம்பெல்லாம் ஒரு 10 கட்டம் 15 கட்டம் தான் இறக்கி விடும். இது மட்டும் ஒரு 90 கட்டங்களுக்கு நம்ம கீழே கொண்டு வந்து தொடக்கத்தில் எங்கே இருந்தோமோ அங்கே வந்து விட்டுடும். அதை போல இப்போ ஆண்டாள் உயர்த்துண்டே போயிட்டா. எனக்கு உலக இன்பங்கள் இல்லை, உன்னைத்தான் அடைய வேண்டும். முதல்ல துன்பம் விலக வேண்டும், அதற்கு பிறகு இன்பம் அடைய வேண்டும். இன்பம் அடைவதற்கு உனக்கே நாம் ஆட்செய்வோம், கைங்கரியம் செய்துதான் இன்பம் அடைய வேண்டும். மற்றபடி சந்தனத்தை எடுத்து பூசிண்டேன், மாலை போட்டுண்டேன், 10 பேர் என்ன ஸ்தோத்திரம் பண்ணா அதனால இன்பம்னு ஆண்டாள் சொல்லலை. வைகுந்தத்துக்கு சென்று பகவானுக்கு கைங்கரியம் செய்து இன்பம் அடைய வேண்டும். உனக்கே நாம் ஆட்செய்வோம், வருத்தம் தீருவோம், மகிழ்வோம். இதெல்லாம் சேர்த்து புரிஞ்சுட்டோமா? அதுக்கு மேலே ஒரு பெரிய பாம்பு இருக்குது. என்ன பாம்புனால், அந்த கைங்கரியத்தை வைகுந்தத்துக்கு போய் பண்ணுறோமோ இல்லையோ, செய்யும் போது நான் அவருக்கு தொண்டு செய்தேன், ரொம்ப நன்னா பண்ணேன், இந்த தொண்டு செய்ததால் எனக்கு நல்ல ஆனந்தம் என்று ஒரு எண்ணம் வருமோ இல்லையோ. பகவானுக்கு ஒரு புஷ்பத்தை தொடுக்கிறோம், மாலையை தொடுத்து சமர்ப்பித்த உடனே அவருக்கு பார்க்கறதுக்கு நன்னா இருக்குன்னா, நன்னா சமர்ப்பிச்சிருக்கேன், ரொம்ப திருப்தியாக இருக்குது, நான் பண்ண கைங்கரியத்தில் எனக்கு திருப்தியாக உள்ளது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அவருக்கு ஒரு திருப்பரியட்டை சாத்திரம், மாலை சாத்திரம் ஏதோ ஒன்றுனால், நீங்கள் ரொம்ப அழகாக நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன், ஒரு அர்ச்சக சுவாமி நினைக்கலாமோ இல்லையோ. பகவானுக்கு பண்ண உடனே நன்னா அலங்காரம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கலாம். அவருக்கு ஆலவட்ட வீசின உடனே நன்னா வீசினேன், பகவானுக்கு வியர்த்திருக்கவே வியர்த்திருக்காதுன்னு ஒரு பக்தன் நினைக்கலாமோ இல்லையோ. இதை நினைத்தான் என்றால் அதுதான் அந்த 99வது கட்டத்தில் இருக்கிற பெரிய பாம்பு. அந்த பாம்பு நேர கீழே வந்து 8வது கட்டத்தில் விட்டுரும். ஏன் சுவாமி என்ன தப்பு? வருத்தம் தீருவோம், மகிழ்வோம், மகிழ்வதற்கு வழி உனக்கே நாம் ஆட்செய்வோம். இப்படித்தானே ஆண்டாள் சொல்லியிருக்கா. அப்போ ஆட்செய்து மகிழ்வோம், தொண்டு செய்து மகிழ்வோம் என்று தானே ஆண்டாளுடைய பாசுரம் இருக்கு. ஆனால் இப்போ பெரிய பாம்புன்னு சொல்றீரென்னால் அதில் ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்கு. தொண்டு செய்து மகிழ்வோம்னு சொல்லும்போது நான் செய்த தொண்டால் நேர எனக்கு மகிழ்ச்சி வரக்கூடாதான். அப்படி வந்தால் என்ன ஆகும்? என்னுடைய மகிழ்ச்சிக்காக நான் தொண்டு செய்தேன்னு ஆயிடுமோ இல்லையோ. அது தாழ்ந்த ஒரு நிலை. பகவான் தான் சுவாமி, அவனுடைய மகிழ்ச்சிக்காகத்தான் நான் தொண்டு செய்ய வேண்டுமே தவிர என்னுடைய மகிழ்ச்சிக்காக செய்யக்கூடாது. அப்போ நான் எப்படி மகிழ்ச்சி அடைவதுனால், நான் பண்ண தொண்டால பகவான் சிரிக்கணும், அவர் சிரிக்கிறத பார்த்து நாம் சிரிக்கணும். நான் நன்னா பண்ணேன்னு எனக்கே தெரிஞ்சு ஆனந்தப்பட்டால் அது ரொம்ப தாழ்ந்த நிலை. தொண்டு தான், ஆனால் என்னுடைய நலனுக்கான சுயநலத்தோடு கூடிய தொண்டு. அது முதல் கட்டம். உடலே ஆத்மா நினைச்சதும் மோசமான நிலைமை. கடைசியில் தொண்டு செய்வது வரைக்கும் வந்துவிட்டு, ஆனால் தொண்டு செய்வது என் ஆனந்தத்துக்காகன்னு சொன்னாலும் அது ரொம்ப தாழ்ந்த நிலை. தொண்டு செய்வது பகவானுடைய ஆனந்தத்துக்காக, அவர் மகிழ்ந்தார் என்றால் எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்கிறோமோ இல்லையோ. பரார்த்த கைங்கரியம்னு தெரிவிப்பார்கள். கைங்கரியம் தொண்டு, பரார்த்தம் பகவானுக்காக செய்யப்படுகிற தொண்டு. அதைத்தான் கடைசியில் ஒரு வார்த்தை பாட்டா பாருங்க. உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்று. 29வது பாசுரத்தினுடைய கடைசி வார்த்தை. அதோட பிரபந்தமே முடிஞ்சு போச்சு. 30வது பாட்டில் மறுபடியும் ஆண்டாளாக பாடுகிறாள், இடைச்சி பாவனையில் பாடவில்லை. அப்போ கடைசியில் சொன்ன வார்த்தை என்ன? என்னுடைய மற்ற ஆசைகளை எல்லாம் போக்கிவிடுன்னு ஆண்டாள் சொல்லுகிறாள். இப்போ என்ன ஆசை? சக்கரை பொங்கல், பால், நெய், இதில் இருக்கிற ஆசையா? உலகப் பொருள்களில் ஆசை அல்ல, கைங்கரியம்தான் எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கும்னு சொல்லிவிட்டு மற்ற ஆசைகளை போக்கிவிடுன்னு சொன்னால் அந்த கைங்கரியத்தால் எனக்கு நேர ஆனந்தம் வரணும் நான் நினைக்கக்கூடாது. கைங்கரியத்தால் உனக்கு மகிழ்ச்சி, அதை பார்த்து எனக்கு மகிழ்ச்சின்னு இருக்கணும். கீழே உடலே தாழ்ந்தது, ஆபரணங்கள் எல்லாம் ஆசைப்படக்கூடாது, எந்த அணிகலன்கள் அலங்காரம் எதிரையும் ஆசைப்படக்கூடாதுன்னு நிறைய சரித்திரங்கள் எல்லாம் பார்த்தோமோ இல்லையோ. அதை அப்படியே ஆண்டாள் ஒத்துக்கலை, நேராக மாற்றி சொல்லிட்டான். சுவாமி வைராக்கியம் எல்லாம் நிறைய உண்டுன்னு சொன்னீர் என்னால் நிறைய வைராக்கியம் உண்டு. ஆனால் ஒரு பாட்டில் பாருங்க,
கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாமணிவோம். நிறைய ஆபரணங்களை நாங்கள் தரித்து கொள்ளுவோம் ஆண்டாள் தெரிவிக்கிறார். என்னென்ன ஆபரணம்? கையில் வளையல் போட்டுப்பாளாம், தோளில் வளையின்னு ஒரு ஆபரணம் போட்டுப்பாளாம், தோடு, செவிப்பு, காலில் பாடகம்னு ஒரு ஆபரணம். இந்த எல்லா ஆபரணங்களையும் நான் அணிந்து கொள்ளப் போகிறேன்னு ஆண்டாள் சொன்னான். ஏன் சுவாமி, அலங்காரம் எல்லாம் உடம்புக்கு போய் அலங்காரம் பண்ணுறதா? ஆத்மாவுக்குத்தானே அலங்காரம் செய்ய வேண்டும். ஆண்டாள் ஏன் உடல் அலங்காரத்தில் ஆசைப்படுகிறாள்னால் அதில் மற்றொரு அழகான தாத்பரியம் வைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தையும் நாம் புறக்கணிக்க வேண்டும், அதுதான் வைராக்கியம்னு மற்ற புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் சொல்லும். ஆனால் ஆழ்வார்களுடைய எண்ணம் அது கிடையாது. உலகப் பொருள்களை புறக்கணிக்கணும்னே ஒத்துக்க மாட்டான். புறக்கணிக்கக்கூடிய வைராக்கியத்தை செய்தோம் என்றால் அப்போ அது யாருக்குமே பயன்படாமல் இருக்கும். அப்படி செய்யக்கூடாது. எல்லா பொருள்களையும் பகவானுக்கு பயன்படுத்த வேண்டும், நமக்காக பயன்படுத்தக்கூடாதே தவிர யாருக்கு பயன்படுத்தாமல் இருந்தாலும் தவறு, எனக்காக பயன்படுத்தினாலும் தவறு, பகவானுக்காக பயன்படுத்த வேண்டும். இப்போ இந்த ஆபரணங்கள்லாம் ஏன் தெரியுமா ஆண்டாள் சொன்னாள்? பகவான் முதல்ல வந்த உடனே கல்யாணம்னா கையைத்தானே பிடிப்பார், பாணி கிரகணம் தானே. அவர் பிடிக்கும்போது கையில் ஆபரணம் இருக்கணுமா, அப்போ தான் பகவானுக்கு ஆனந்தம் இருக்குமா. ஏம ஒரு கணவன் வீட்டுக்கு வரும்போது தலையெல்லாம் கலைஞ்சி போய் நல்ல புடவையே உடுத்திக்காமல் ஒரு ஆபரணம் ஒன்றுமே இல்லாமல் நெத்திக்கெல்லாம் கலைஞ்சி போய் ஒரு பெண்ணு இருந்தாள்னால் பார்க்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையோ. அதுவே கண்ணன் பற்ற வருகிறார்னால் அப்போவே அந்த கையில் வளையல் இருக்கணும். கண்ணன் பற்ற வருகிற ஒவ்வொரு அவயவத்திலும் ஒரு ஆபரணம் இருக்கணுமா. அது கண்ணனுடைய ஆனந்தத்துக்காக. முதல்ல கைப்பிடிப்பாரா, அப்போ சூடகமே, கையில் முதல்ல வளையல் இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணுவார், ஆலிங்கனம் பண்ணிக்கொள்வாரோ இல்லையோ, பண்ணும்போது அவர் முகம் இங்கே தானே வரும், அங்கே தோளில் ஆபரணம் இருக்கணுமா. கண்ணன் எந்த தோளிலே அணைத்து கொள்வாரோ அந்த தோளிலே ஆபரணம் இருக்க வேண்டும். அணைத்து கொண்டு காதில் ரகசியம் சொல்லுவாராம். அப்போ தோடே செவிப்பூவே, காதில் 2 ஆபரணம் இருக்கணும். கண்ணன் எந்தெந்த அங்கங்களை எல்லாம் தொடுவானோ, எந்தெந்த அங்கங்களில் பரிமாறுவானோ அங்கு மட்டும்தான் ஆபரணங்களை சொல்கிறா பாருங்க. எனக்கு கழுத்தில் அட்டியல் வேணும்னு சொல்லவே இல்லை, இடுப்பில் ஒட்டியானம் வேணும்னு சொல்லவே இல்லை. கண்ணன் கையை பிடிப்பார்னா அவர் ஆனந்தத்துக்காக அங்கே வளையல் வேணும், அவர் ஆலிங்கனம் செய்து கொண்டால் அவர் ஆனந்தத்துக்காக அங்கே ஆபரணம் இருக்கணும். காதல் ரகசியம் சொன்னார்னால் அங்கு மனத்துக்காக செவிப்பு, அழகுக்காக தோடு, 2ம் இருக்க வேண்டும். இப்படின்னு கண்ணன் எந்தெந்த இடங்களை உகப்பாரோ அவர் பார்க்கிற இடத்துலெல்லாம் எனக்கு ஆபரணம் இருக்கணும்னு நினைத்தாலே தவிர என்னுடைய ஆனந்தத்துக்காக ஆபரணம்னு ஆண்டாள் நினைக்கவே இல்லை. இதில் கடைசியில் ஒரே ஒரு சந்தேகம் வரும். சுவாமி, முதல்ல வளையல், அப்புறம் தோள் வளை, அப்புறம் தோடு செவிப்பு சொன்னாலே பாடகம்னு காலில் இருக்கிற ஆபரணத்தை எதுக்கு சொன்னாள்னால் கண்ணன் முதல்ல கல்யாணத்துக்கு கைப்பிடிப்பாராம், அப்புறம் ஆலிங்கனம் பண்ணிப்பாராம், காதல ரகசியம் சொல்லுவாராம், உடனே ஆண்டாள் காலில் விழுந்துருவாராம். அதனால்தான் காலில் பாடகம்ங்கிற ஆபரணத்தை ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். இப்படி கண்ணன் எப்பப்போ அனுகிரகிப்பாரோ, இந்த உடல் என்பதே பகவான் நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக, அதற்காக இந்த உடல் இருந்தால் இதை எவ்வளவு நாளும் கொண்டாடலாம். கிழியே பராசர பட்டரை பற்றி சொன்னேன். பராசர பட்டர் உபதேசம் பண்ணும்போது ரொம்ப வைராக்கியத்தோடு இருக்கணும்னு நிறைய சொல்லுவாராம். ஆனால் அவர் நல்லா மாலை நிறைய மணி அதெல்லாம் போட்டுகிட்டே இருப்பாராம். ஒருத்தர் கேட்டார், இப்படி அலங்காரம் பண்ணிருக்கே உமக்கு வைராக்கியமே இல்லையான்னு கேட்டாராம். நான் என் உடம்புன்னு நினைக்கவே இல்லையே, என் உடம்புன்னு நினச்சா இது ரொம்ப தாழ்ந்தது. பகவான் குடியிருக்கும் கோவில்னு சொன்னால் இதுவே போராது, பெரிய உற்சவம் நடக்கிறதுனா எவ்வளவு அலங்காரம் பண்ணுறோம், அதனால் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னாராம். இப்போ நம்முடைய பாவம் தான் மாற வேண்டும். ஆண்டாளை பொறுத்தவரை அணிகலன்களே கூடாதுன்னு சொல்லலை, அது அனைத்தும் கண்ணனுக்கு ஆனந்தம் கொடுக்கும்னா வேண்டும். புஷ்பமே கூடாதுன்னு சொல்லலை, புஷ்பம் அனைத்தும் கண்ணனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு எனக்கு கொடுக்கப்பட்டால் வேண்டும். அதே போல கைங்கரியமும் என்னுடைய ஆனந்தத்துக்காக இருக்கவே கூடாது. கைங்கரியத்தினால கண்ணன் சிரிக்கணும், நன்னா பண்ணன்னு சொல்லணும், அதை கேட்டு நான் திருப்தி அடைய வேண்டும். அதைத்தான் கடைசியாக வச்ச. நாம் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துன்னு சொன்னால் வருத்தம் தீருவது மட்டும் மோட்சம் கிடையாது, மகிழ வேண்டும்னு அர்த்தம். அடுத்தது எப்படி மகிழப் போகிறீர்கள்? ஆட்செய்வோம், தொண்டு செய்து மகிழப் போகிறோம்னு சொன்னா. தொண்டு செய்து நீங்களே மகிழ்வீர்களானால் மற்ற நம் காமங்கள் மாற்று. தொண்டு செய்வதால் எனக்கு ஆனந்தம்ங்கிற எண்ணத்தை எனக்கு போக்கிவிடு. தொண்டு செய்வதால் உனக்கு ஆனந்தம், அதனால் எனக்கு ஆனந்தம் இருக்க வேண்டும். இதுதான் புருஷார்த்தம், பிராப்பிய பலஸ்வரூபத்தினுடைய எல்லை. பரார்த்த கைங்கரியம், பகவானுடைய ஆனந்தத்துக்கு மட்டுமே தொண்டு செய்வது என்பதுதான் கைங்கரியம், புருஷார்த்தத்தினுடைய எல்லை. இது 4வது. பரமாத்மா, ஜீவாத்மா, உபாயம், புருஷார்த்தம் 4ஐயும் பற்றி சொன்னாள். தடையாக இருப்பது என்ன? பாப புண்ணியங்கள் தான்.
வேதங்கள் சொல்லும் போதும் பாப புண்ணியங்களைத்தான் சொல்லுகின்றன, ஆண்டாளும் பாப புண்ணியங்களைத்தான் சொல்லுகிறாள். 5வது பாசுரம், தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும். நாம் இதற்கு முன்னாடி பண்ண பாபங்கள், இனிமேல் செய்யப்போகிற பாபங்கள், இவை அனைத்தையும் பகவானே எரித்து கொடுப்பார். அவனுக்கு நாமசங்கீர்த்தனம் செய்து அர்ச்சனை செய்து அவனை வணங்குவோம் என்றால் நம் பாபங்கள் அனைத்தையும் பகவான் போக்கிக் கொடுப்பார். இதுதான் வேதாந்தத்திலே இருக்கே. அப்போ ஆண்டாள் அதற்கு மேலே என்ன சொல்லுகிறாள்னால் 22வது பாசுரத்தில் தான் தன்னுடைய சித்தாந்தத்தை கூறுகிறாள். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். ஆண்டாள் வந்து பகவானுடைய காலில் விழுந்துட்டான். அவனுடைய படுக்கைக்கு கீழே இனிமே வேற கதி இல்லைன்னு வந்து விழுந்து விட்டான். எதனாலே? அபிமான பங்கமாய். பெரிய அரசர்கள் எல்லாம் கண்ணனோட சண்டைக்கு வருவாளாம், தோத்து போயிடுவார்கள். தங்கள் அபிமானத்தை எல்லாம் இழந்து கர்வத்தை எல்லாம் இழந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார். கூட்டமாக கண்ணனுடைய திருவடிக்கு பக்கத்திலேயே நின்று இருப்பாளாம் அரசர்கள் எல்லாம். அதை போல நானும் வந்து விழுந்தேன்னு ஆண்டாள் தெரிவித்தாள். சரி, அவர்களுக்கு நிறைய சொத்து இருக்கு, நான் ராஜாங்கிற அபிமானம். ஆண்டாளுக்கு என்ன அபிமானம்? எந்த அபிமானத்தை விட்டு இங்கு வந்து விழுந்திருக்கிறாள் என்று சொன்னால் அதுக்கு தெரிவிக்கிறார், ஸ்திரீத்வாபிமானம். தான் ஒரு பெண் என்கிற எண்ணம் ஆண்டாளுக்கு இருந்துதான். அதையும் ஒழித்து விட்டு வந்து காலில் விழுந்திருக்காளாம். ஏன் பெண்ணுங்கிற அபிமானம் தவறான்னு கேட்டால் சரிதான், ஆனால் அதோட மட்டும் நம்மளால் இருந்துட முடியாது. இங்கு பெண்ணுன்னு சொன்னால் அனைவருமே பகவான் சாஸ்திரத்தை பொறுத்தவரை பரமாத்மா ஒருவர் தான் ஆண், மற்ற ஜீவாத்மாக்கள் அனைவருமே பெண்கள். ஸ்திரீத்துவம்னு சொன்னால் கணவன் வந்து என்னை ரட்சிக்க வேண்டும்ங்கிற உறுதியோடு இருப்பாளோ இல்லையோ. சீதை அசோகவனத்திலே கட்டுப்பட்டு இருந்தாள். அவளுக்கு இருந்த சக்திக்கு ஒரே ஒரு நிமிஷத்தில் ராவணனை எரித்து விட்டு லங்கையும் பொடியாக ஆக்கிவிட்டு திரும்ப நேர பறந்து ராமனிடத்தில் வந்திருக்கலாம். மகாலட்சுமி தாயாருடைய அவதாரம் தானே. ஒரு நெருப்பு ஹனுமனுடைய வாலிலே வைக்கப்பட்டது. அந்த நெருப்பு ஹனுமானை சுடக்கூடாது என்று ஆணையிட்டாளோ இல்லையோ. அதே சீதைக்கு இந்த நெருப்பு ராவணனை எரிக்க வேண்டும்னு சொல்றதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும்? ஒரு நிமிஷத்தில் தானே திரும்ப வந்திருக்கலாம். ஆனால் வரவே இல்லை. ஹனுமான் வேற ரொம்ப வற்புறுத்தி கேட்கிறார். சீதை ரொம்ப வருத்தத்தில், ஒரு மாசத்துக்கு மேலே என்னால் உயிரோடு இருக்க முடியாது, எப்படியாவது ராமனை ஒரு மாதத்திற்குள் வர சொல்ல வேண்டும்னு ஹனுமானிடத்துல சொன்னான். அப்போ ஹனுமான் ஒரு நல்லா யோசிச்சு ஒரு வழி சொன்னார். ஏன் ஒரு மாதம் காத்துருக்கணும்? நான் தான் இப்போ திரும்ப போகிறேனே, நான் பெரிய உருவத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன். சீதையை நீ என் பேரில் ஏறி தோளிலே அமர்ந்து கொள்ளலாம். இப்போவே உன்னை கொண்டு போய் ராமனிடத்திலே சேர்த்து விடுகிறேன். எதுக்கு நான் திரும்ப போய் ராமனுக்கு செய்தி சொல்லி அவர் படையை திரட்டி கடற்கரைக்கு வந்து சரணாகதி பண்ணி எப்படி தாண்டணும்னு தெரியாமல் அதுக்கு மேலே பாலத்தை கட்டி அதை தாண்டி வந்து 9 நாட்கள் யுத்தம் செய்து இந்திரஜித்து அவன் இவன் எல்லாரையும் கொன்று ராவணனை கொன்று விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி உன்னை மீட்டுண்டு போகணுமா? இத்தனை எல்லாம் பண்ணுறதுக்கு இப்போவே உன்னை அழைத்து செல்லுகிறேன், என் தோளிலே ஏறி அமர்ந்து கொள்னு ஹனுமான் கேட்டார். அப்போ சீதை சொன்னா, இல்லை என்னால் முடியாது, மற்ற ஆண்களை எல்லாம் நான் தொடர்ந்து கிடையாதுன்னு சொன்னான். அவர் சிரிச்சுட்டார். என்ன உன் குழந்தைய தொடமாட்டேன்னு எந்த தாயான்னு சொல்லுவாளா? வேற யாரோ புருஷனை தொடமாட்டேன்னு சொல்லலாமே தவிர உனக்கு அனைவருமே குழந்தைகள். நீ என் தோளில் ஏறி உட்கார்ந்தா என்ன, வேற ஏதோ காரணம் இருக்கு, இது போலலாம் வேற சாக்கு சொல்லி மழுப்பாதே, என்ன உண்மையான காரணம்னு ஹனுமான் கேட்கிறார். அப்ப சீதை சொல்லுகிறாள், சரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்தனஹ மாம் நயேத் எதி காகுத்ஸ்தஹ தஸ்தஸ்ய சதிருஷம் பவேத். ஒண்ணுமில்லை ஹனுமன்னு, நான் இப்போது நானே என்னை ரட்சித்து கொண்டாலோ அல்லது நீர் என்னை காப்பாற்றினாலோ அது ராமனுடைய பெருமைக்கு பெரிய இழுக்காக வந்துவிடும். நாளைக்கு உலகம் என்ன தெரியுமா பேசும்? ராவணன்னு ஒரு அரக்கனாம், இங்கிருந்து தூக்கிட்டு போய் சீதையை லங்கையில் வச்சானாம். ஹனுமான்னு ஒரு குரங்காம், அங்கிருந்து தூக்கிட்டு வந்து திரும்ப ராமன் இடத்துல கொடுத்துட்டாராம். இப்போ ராமன் என்ன பண்ணார்? அவனுடைய பெருமைன்னு ஒன்று வெளிப்படாது. அப்போ அவனுடைய பெருமை உலகத்தில் வர வேண்டும் என்றால் அவனை நம்பி காத்திருப்பது தான் எனக்கு உச்சிதமானது. அவன் வரணும், இந்த லங்கை முழுக்க அம்புகளாலே சூழ வைக்க வேண்டும், ராவணனை அழிக்க வேண்டும், பிறகு என்னை மீட்டார் என்றால் அப்பதான் ராமனுடைய பெருமைக்கு தகுந்ததாக இருக்கும். அது ரொம்ப பெருமைன்னு சொல்லலை, அவர் குணத்துக்கு தகுந்ததாக அப்போதுதான் இருக்கும். அதற்கு ஒரு குறையை நான் விளைவிக்க முடியாது. சொல்லினால் சுடுவேன்,
அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசென்று அஞ்சி வீசினேன் என்று கம்பர் தெரிவிக்கிறார். ஒரு வார்த்தையால் என்னால் ராவணனை சுட்டுவிட முடியும், ஆனால் தூயவனான ராமனுடைய வில்லின் ஆற்றற்கு ஒரு குறை வந்து விடுமே, அதனால் அவனுக்காக காத்திருக்கிறேனே தவிர ரட்சிக்க முடியாமல் நான் ஒன்றும் காத்திருக்கவில்லைன்னு சீதை சொல்லுகிறாள். இதுதான் ஸ்திரீத்வாபிமானம். ஒரு பெண் என்பவள் பகவான் வந்து ரட்சிக்கணும், ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பகவான் வந்து ரட்சிக்க வேண்டும்னு காத்திருக்கணுமா. நான் எந்த முயற்சியும் செய்ய போவது கிடையாது, எனக்கு ஆசை இருக்குன்னு வெளிப்படுத்தி விட்டேன். சரணாகதிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, எனக்கு ஆசை உள்ளது, பசி வந்துடுத்துன்னு சொல்லணும் இல்லையோ. அன்னதானம் பண்ண வரவர்கிட்ட நேற்று வரைக்கும் நான் வாசலோடு போயிட்டு இருந்தேன், பசி இல்லை பசி இல்லைன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு உள்ளே போய் சுவாமி எனக்கு பசிக்கிறதுன்னு சொன்னாத்தானே அவர் சோறிடுவார். அவ்வளவுதான் சரணாகதிங்கிறது. ஆசையோடு என்னைக்கு எப்போது கொடுப்பாய், நீயே அனுகிரகிக்க வேண்டும்னு பிரார்த்தித்து விட்டோம். பகவான் கொடுக்க போகிறார். அந்த சமயத்தில் அவர் எப்போ கொடுக்கிறாரோ கொடுப்பார். இப்படின்னு நாம் ஆறி இருக்கலாமா? 30 வயசுக்கு சரணாகதி பண்ணிடுறோம், 20 வயசுக்கு சரணாகதி பண்ணிடுறோம்னால் அப்புறம் 80 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் ஆயுஸ் இருக்க போகிறது. நடுவில் 60 வருஷத்துக்கு அதெல்லாம் அவர் அப்போ கொடுப்பார் சுவாமி. நாம் பாட்டுக்கு உலக வாழ்க்கையில் பெண்ணு பிள்ளை பேரன் பேத்தி ஆனந்தமாக வாழலாம், என்னென்ன ஊருக்கு போகணுமோ போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாமான்னால் அந்த பகவானை அடையணும்னு ஒரு துடிப்பு இருக்கணுமோ இல்லையோ. ஆண்டாள் ஸ்திரீத்துவ அபிமானத்தோடு இருந்திருந்தாள், பெண் என்கிற அபிமானத்தோடு இருந்திருந்தால் வீட்டை விட்டு வெளியிலேயே வந்திருக்க மாட்டான். கண்ணன் எப்போ வருகிறாரோ வரட்டும், எனக்கு ஆசை இருக்குன்னு அறிவித்து விட்டேன், இனி வருவது அவருடைய பொறுப்புன்னு இருந்திருக்கணுமோ இல்லையோ. ஆனால் ஆண்டாளால் இருக்க முடியலை. பகவானிடத்தில் எவ்வளவு அதிகமான காதல் என்றால் அப்படி நான் பெண் என்கிற எண்ணத்தில் அவரால் ஆறி இருக்க முடியவில்லை. ஓடி வந்து பகவான் காலில் விழுந்து எப்போது கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வாய்னு பிரார்த்தித்தாரோ இல்லையோ. அப்போ பகவான் ஆண்டாளுடைய பெண் என்கிற அபிமானத்தை தொலைத்தாராம். அதைத்தான் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழேன்னு தெரிவிக்கிறார். அப்போ நமக்கும் ஒரு அபிமானம், இந்த அபிமானம் நமக்கு இருக்குமோ இல்லையோ. அப்போ அடியேனும் பெண்ணு தான், நீங்களும் பெண்கள் தான். ஏன்? அனைவருமே பரதந்திரர்கள், பகவான் ஒருத்தர் தான் சுவாமி, நாம் அனைவரும் தொண்டர்கள். தொண்டர்கள் அனைவரும் தலைவன் ரட்சிக்கணும்னு காத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படியே இருந்தோம்னால் மோட்சத்தில் ஆசையே வராது. ஆண்டாளை போல சித்தம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் எவ்வளவு கட்டப்பட்டிருக்கா. 4 மணிக்கு எழுந்து 10 பெண்களை எழுப்பி, நந்தகோபாலனை எழுப்பி, தான் யசோதையை எழுப்பி, பலராமனை எழுப்பி, நப்பின்னையை எழுப்பி, கண்ணனை எழுப்பி கைங்கரியத்தை வாங்கிக்கோன்னு சொல்கிறாள். என்னால் இதெல்லாம் ஏன் சொல்லணும்? தானா 8 மணிக்கு எழுந்ததுக்கப்புறம் கண்ணனே வீட்டுக்கு வரப்போகிறார், வந்து எல்லாரும் நோன்பு நோற்க போகிறா, கண்ணனை அனுபவிக்கலாம். என்னால் அது வரைக்கும் காத்து கொண்டு ஆண்டாளர் இருக்க முடியல. அந்த அளவுக்கு ஆசை இருந்தோ இல்லையோ. அதனால் காத்திருப்பதே ஒரு தடை. இப்போ விரோதின்னு பார்க்கும்போது அவர் எப்போ கொடுக்குறாரோ மோட்சம் கொடுக்கட்டும், கொடுக்கும்போது அங்கே போய் அனுபவிக்கிறேன்னு ஆறி இருந்தோம்னால் அப்போ நமக்கு ஆசை குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அதுவே ஒரு விரோதி. ஆசை நிறைய இருக்கணும், எப்போது கொடுப்பாய்ன்னு பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். கொடுக்கட்டும். இப்போ வந்து நான் இங்கேயே கைங்கரியம் பண்ணணும், வைகுந்தத்துக்கு போனதற்கு பிறகுதான் கைங்கரியம்னு நினைக்கவே வேண்டாம். இந்த உலகத்தில் கைங்கரியம் பண்ண துவங்கி விட வேண்டும். அது நீடிப்பது வைகுந்தத்தில், அவ்வளவுதானே தவிர இங்கேயே நாம் பயனை அடைந்து விடலாம். சரணாகதியும் இங்கே, பகவானுடைய அனுகிரகமும் இங்கே, பயனை அடைவதும் இங்கே. என்ன ஒன்றே ஒன்று, இந்த ஆயுசு முடிஞ்சு போயிடுமோ இல்லையோ, அதுக்கப்புறம் நிரந்தரமாக கைங்கரியம் பண்ணுறதுக்காக வைகுந்தத்துக்கு அழைத்து செல்லுகிறாரே தவிர மற்றபடி வைகுந்தத்துக்குன்னு எந்த ஒரு பெருமையும் கிடையாதுன்னு ஆழ்வாருடைய எண்ணம். கைங்கரியம் முக்கியம். அதற்கு தடையாக இருப்பது 2. 1 பாப புண்ணியங்கள் வேதாந்தம் சொல்லும்படி, 2வது அவர் வரும்போது வரட்டும் என்கிற எண்ணம். அந்த அபிமானத்தை விட்டு இப்போதே வேண்டும், இப்போதே அடைய வேண்டும்ங்கிற துடிப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள். இது விரோதி ஸ்வரூபம். அப்போ 5 நிலைகள் பகவானை பற்றி ஆண்டாள் சொன்னது. அவன் எளியவன், பெருமையை மட்டும் பார்க்காதீங்கோ, நமக்காக வந்து பிறந்தான்னு எளிமையை பார்க்க வேண்டும். ஆத்மா ஞானமுடையவர் நினைச்சா என்னுடைய முயற்சியால் முக்தின்னு நினைத்து விடுவோம். அது அல்ல, ஆசை உடையவனுக்குத்தான் முக்தி. ஆசையை வளர்த்து கொள்வது ஜீவாத்மாவுக்கு முக்கியம்னு தெரிவித்தான். 3வது உபாயம், வழி என்ன? பக்தி யோகம் அல்ல, பகவானுடைய அருள்தான் உபாயம். அவர் அருளுவாரா? குறை ஒன்றும் இல்லாதபடியாலே அருளையே விடுவார். அருளை விட்டு அதை சொல்லி காட்டுவாரா? உத்தமனானபடியாலே அருளினது தன்னுடைய பாக்கியம் நினைத்து கொள்வார். உபாயஸ்வரூபம். புருஷார்த்தம் என்ன? வேதங்கள் துக்கம் நீங்குவது புருஷார்த்தம் என்று தெரிவிக்கின்றன. ஆண்டாள் அதை வளர்த்தாள். இல்லை, சுகப்பட வேண்டும். எப்படி? தொண்டு செய்து சுகப்பட வேண்டும். நேரடியாகவா?
தொண்டினாலே பகவான் ஆனந்தப்பட்டு அதை பார்த்து நான் திருப்தி அடைய வேண்டும் என்று புருஷார்த்த ஸ்வரூபம் சொன்னாள். கடைசியாக விரோதி ஸ்வரூபம், பாப புண்ணியங்களும் பகவானை அடைவதற்கு விரோதி. ரொம்ப மெத்தன போக்கோடு ஆறி இருந்து அவர் வரும்போது வரட்டும்னு இருக்கிறதும் ஒரு விரோதி. இப்போதே வேணும்னு ஓடி ஓடி போய் பகவானை அனுபவிக்க வேண்டும், நாமும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அர்த்த பஞ்சகத்தையும் நாம் தேறுவதற்கு அறிந்து கொண்டது மற்ற 3 கீதையிலிருந்து. அதுவும் முக்கியம்தான், அறிந்து கொள்ளாமல் தேறிவிட முடியாது. சாமி இப்போ இதை மட்டும் நேரம் சொல்லியிருக்கலாமே, முதல் நாளே ஒரே நாள் இன்னைக்கு மட்டும் வச்சிருந்தா 3 நாள் நாங்கள் வந்திருக்க மாட்டோம். என்னால் முதல்ல பூர்வபக்ஷம் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, ஒரு சித்தாந்தம் தெரிந்து கொள்ள வேண்டும்னால் முதல் படி ஏறினாத்தான் 2வது படி ஏற முடியும். நேர எல்லாருக்கும் முதுகலைப்பட்டதுக்கோ 12வது வகுப்புக்கான பாடத்தை எடுத்தா புரியவே புரியாது. அப்போ முதல்ல அடிப்படையில் உபாயம் என்ன, ஆத்மா யாரு, பரமாத்மா யாரு, பரமாத்மா பெரியவர்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்னு ஆண்டாள் சொல்லலை. முதல் 4 பாட்டு சொல்லியிருக்கா பாருங்க. அப்போ எளியவன் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும், அப்போ தான் அவரை பற்ற வேண்டும்ங்கிற எண்ணமே வரும். அப்போ வேதமும் முக்கியம், அருளிச் செயல்களும் முக்கியம். வேதம் தான் அடித்தளத்தை கொடுக்கிறது, அருளிச் செயல் அதுக்கு மேலே. இந்த கலியுகத்தில் இந்த வாழ்க்கையில் நம்முடைய ஞானம், சக்தி, பக்தி இதை வைத்துக்கொண்டு எப்படி அடையலாம்ங்கிற ஒரு அழகான வழியைத்தான் அருளிச் செயல்கள் கூறுகின்றன. அப்போ உத்தவ கீதை, கோபிகா கீதம், அனுகீதை இந்த 3ஐயும் கொண்டு அடித்தளத்தை தெரிந்து கொண்டு பக்தி கோபிகா கீதத்திலிருந்து தெரிஞ்சுட்டோம். வைராக்கியம் முதல்ல சொன்ன உத்தவ கீதையிலிருந்து தெரிந்து கொண்டோம். கழிக்க வேண்டிய உடலினுடைய தாழ்வுகள் அதெல்லாம் அனுகீதையிலே சொன்னார். அடைய வேண்டியது என்ன, எப்படி கைங்கரியம் செய்ய வேண்டும், ஆத்மா எதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் திருப்பாவையாகிற கோதா நாய்ச்சியாருடைய கீதம் அதிலிருந்து தெரிந்து கொண்டோம். இப்படி வேதங்கள் அனைத்தும் சம்ஸ்கிருதமோ திராவிடமோ சனாத தர்மத்தினுடைய பிரமாணங்கள் அனைத்தும், இன்னும் ராமாயணத்தை பார்த்தாலும் இதே தான் இருக்கும், மற்ற புராணங்களை பார்த்தாலும் இதே தான் இருக்கும், மற்ற திவ்ய பிரமங்களை பார்த்தாலும் இதே தான் இருக்கும். ஒரே கருத்தைத்தான் சுத்தி சுத்தி சொல்லுகின்றன. அப்போ எதுக்கு இத்தனை நாள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மார்க்கத்தில் சொல்லும். ஒரே புஸ்தகம் தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது இல்லை. ஒரு சமையல் பண்ணும் கூட சாத்துமது பண்ணணும்னா கூட 10 வகை இருக்குது, 30 வகை இருக்குது. எதுக்கு இத்தனை, ஒரே ஒரு சாத்துமது வச்சா எளிமையாக இருக்கும். என்னால் அவரவருக்கு சுவை மாறுபடுமே, ஒருத்தருக்கு ஒன்றொன்று பிடிச்சிருக்கும். இத்தனை வகைகளில் இத்தனை பேருக்கு சொன்னால்தான் ஒவ்வொருவருக்கு ஒன்றொன்று பிடித்து எடுத்து கடைப்பிடிப்பார். எல்லாருக்கும் திருப்பாவையை படித்து பகவானுடைய ஆனந்தத்துக்காகவே கைங்கரியம்னு பண்ணணும்னு சொன்னால் மனசு ஏற்றுக்காமல் போகலாமோ இல்லையோ. ஸோ எனக்கு கொஞ்சம் ஆனந்தப்படணும், இப்போ ஆனந்தப்படணும்னு ஆசையாக இருக்குது, என்னைக்கோ படுறது இருக்கட்டும், இப்போ என்ன வழின்னு கேட்டார்னால் திருப்பாவையில் வழி கிடையாது. திருப்பாவையில் ஆண்டாள் மறுபடியும் என்ன சொல்லுவா, பக்தனாயிரு, சரணாகதி பண்ணு, நாமசங்கீர்த்தனம் பண்ணு, ஆனந்தப்படுன்னு சொல்லுவா. சொர்க்கத்துக்கு போகலாம், ஆரோக்கியத்தை நீ வளர்த்து கொள்ளலாம், இல்லை செல்வத்தை வளர்த்து கொள்ளலாம், இதுக்கெல்லாம் ஆண்டாள் வழியே சொல்ல மாட்டா. அப்போ அதில் ஆசைப்படுபவர்களுக்கு என்ன செய்வது, அதற்குத்தான் வேதம், அதற்குத்தான் இதிகாச புராணங்கள். அனைவரையும் ஒரு மீன் பிடிக்கும் போது முதல்ல வலையை எல்லாருக்கும் சேர்த்து தானே விரிக்கணும். அதை போல பக்தர்களை பிடிப்பதற்கு பகவான் பொதுவாக தான் முதல்ல வலையை விரிக்கணும். சுவாமி என்ன மீன் பிடிக்கிறா போல சொல்றீர், என்னால் அப்படித்தான் அவர் கஷ்டப்படுறார். நாம் ஒழுங்காக மீன் அவருக்கு சேஷம்னு தெரிஞ்சுட்டு வந்து நாமளே தூண்டில் விழுந்திருந்தோம்னா கட்டமே கிடையாது. நாம் வராததுனால பெரிய வலை வேதத்தை போட்டு அதில் முதல்ல ஆஸ்திகர்கள், பகவானை ஏற்பவர்கள், ஆத்மாவை ஏற்பவர்கள், பாப புண்ணியங்களை ஏற்பவர்கள், ஸ்வர்க்க நரகங்களை ஏற்பவர்கள், இப்படிப்பட்டவர்கள் முதல்ல பெரிய ஒரு கூட்டத்தை சேர்க்கிறார். அதுக்குள்ள தேர்ந்தெடுத்து இவர்களுக்குத்தான் சரணாகதி என்கிற உயர்ந்த மார்க்கம் என்று சிலருக்காகத்தானும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப 2மே வேணும். அருளிச் செயலை மட்டும் படித்தோம்னால் அது அடித்தளத்தையே கொடுக்காது. அப்ப மொத்தமா நம்ம சித்தாந்தம் என்ன, ரொம்ப சிலருக்காக மட்டுமே இந்த சம்பிரதாயம் அமைக்கப்பட்டதுன்னு தோணிடும். அருளிச் செயலில் அதான் ஒரே ஒரு கட்டம், அதை மட்டும் படித்தோம்னா சரணாகதர்களை தவிர, சாத்விகர்களை தவிர, பக்தர்களை தவிர யாருக்குமே உபதேசமே பண்ண மாட்டா போல் இருக்குன்னு நமக்கு தோன்றிவிடும். ஏன்னா அருளிச் செயல்கள் அவர்களுக்காக எழுதப்பட்டது தான். அப்போ மற்றவர்களெல்லாம் உலகத்தில் வாழவே கூடாதா, எப்படி வாழணும்னால் அதற்குத்தான் வேதங்கள், இதிகாச புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள் அனைத்தும். அப்போ 2ஐயும் 2 கண்ணாக கொண்டால்தான் பொதுவான ஒரு பார்வை, மக்களை எப்படி பார்க்கிறது வேதம்ங்கிறதும் புரியும். அப்பதான் பகவானுடைய கருணை தெரியும். நம்மை எப்படி பார்க்கிறார் பகவான் அருளிச் செயல்களை பார்த்தால் தெரியும். 2மே முக்கியம். ரொம்ப குறுகிய பார்வை மட்டும் இருந்தாலும் அப்போ ஒருத்தர் நம்மக்கிட்ட கேள்வி கேட்கும்போது, சாமி நீர் பக்தராக இருக்கே, சரி உலகத்தில் பல கஷ்டங்கள் இருக்கே, என்ன பண்ணுறது இப்படின்னு கேட்டால் நாம் பேன முழிப்போம். அதுக்கு ஆழ்வார் ஒன்றுமே சொல்லலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கு தான் புராணங்களில் கதை இருக்குது, இதிகாசத்தில் உபதேசம் இருக்குது. அதெல்லாம் படித்தாத்தான் சனாதன தர்மத்தினுடைய பொதுவான கண்ணோட்டம் என்னன்னு தெரியும்.
அதுக்கு மேலே நாம் முக்தி அடைவதற்கு மட்டும் வழி என்னன்னு அருளிச் செயல்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்படி ஒரு அழகான சேர்க்கை சமன்வயம். சமன்வயம்னு சொல்கிறோமோ இல்லையோ, சுவாமி ராமானுஜர் வேதாந்த வாக்கியங்களை எல்லாம் சமன்வயம் பண்ணி காட்டினார். அதை விட ஒரு பெரிய காரியம் சம்ஸ்கிருத வேதம், திராவிட வேதம், இந்த இரண்டையும் சமன்வயப்படுத்தி இந்த சம்பிரதாயத்தை எழுப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு நாமும் இந்த 4 நாட்களிலே ஒரு சில பகுதிகளை மட்டும் கொண்டு இந்த சனாதன தர்மத்திலே என்ன கோட்பாடுகள் சொல்லப்படுகின்றன என்று தெரிந்து கொண்டோம். ஸ்ரீமதே ரம்யஜாமாதர் முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ